ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 1 இயர்லேருந்து 5 இயர் வரைக்கும் இந்த ரெசிப்பியை தாராளமாக குழந்தைக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு லன்ச் ரெசிபி தாங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி போட்டுக்கிறேன். அதாவது சாதாரண நம்ம சாப்பிட்ற அரிசி தான். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக எம்மியாக க்ரீமியாக இருக்கும். இந்த குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது லன்ச் ரெசிபி தான். இப்போ பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. நான் ஒரு குக்கரை தான் வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா விசில் விட்டு குழைய வேக வைக்க வசதியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன். வீட்டில் காய்ச்சின நெய் தாங்க. அப்புறம் ஒரு சிட்டிகை அளவு வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம், ஒரு சிட்டிகை அளவு பார்த்திங்கன்னா சோம்பு போட்டுக்கிறேங்க. இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா பொரிஞ்சு எடுத்துட்டோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என்னுடைய பேரனுக்கு தாங்க நான் செய்கிறேன். அதாவது என் பொண்ணு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அவளை பற்றி சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அவளுடைய குழந்தைக்கு தான் நான் இதை செஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சு ஜீரகமும் சோம்பும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவரும் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கும் போட்டுக்கிறேங்க. ஒரு கப் அளவு போட்டுக்கிறேன். போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. என்னுடைய பேரனுக்கு விதவிதமாக டிஷ் வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருக்காங்க. நான் தான் இனிமேல் அவனை பத்திரமா பார்த்துக்கணும். அதனால் அவனுக்கு எல்லாமே நான் தான். இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு அரிசியை போட்டுக்கலாங்க. அரிசியும் வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு வந்து குக்கரில் வெந்து வரப்போ நமக்கு வந்து பொங்கவே பொங்காதுங்க. அதனால் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் பொங்கலாக இருக்கட்டும், இல்லை குழந்தைக்கு எந்த லன்ச் ரெசிபி செஞ்சாலும் இதே மெத்தடில் செய்யுங்க. அரிசி ஊற வச்ச அரிசி பருப்பாக இருந்தாலும் போட்டுட்டு நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வேக வச்சுருந்தீங்கன்னா தண்ணி ஊற்றி, உங்களுக்கு வந்து சுத்தமாக குக்கரில் பொங்கவே பொங்காதுங்க. இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம வந்து வறுத்துட்டோம். அதாவது அந்த ஈரப்பதம் லைட்டாக போகிற வரைக்கும் வறுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 சிட்டிகை வந்து மிளகுத்தூள், ஒரு 1/4 சிட்டிகை பார்த்திங்கன்னா சின்னமன் தூள், அதாவது வந்து பட்டைத்தூள் இருக்குது இல்லைங்களா, அது. இது வந்து ஃப்ளேவருக்கு தான், ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பட்டைத்தூள் அந்த ஸ்மெல்லுக்கும் வாசனைக்காக தான் அதை போடுறேன். நல்லா டேஸ்ட்டும் வந்து ரிச்சாக நல்லாயிருக்கும். இப்போ இதையும் வந்து நம்ம லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து லைட்டாக வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நான் 1.5 கப் அளவு ஊற்றிக்கிறேன். இதில் வந்து நான் மெஷரிங் பண்ணி உங்களுக்கு ஊற்றலை, ஆல்ரெடி நான் மெஷரிங் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணியை தான் நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா நீங்கள் 2 கப்பு கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு மூடி வேக வச்சிடலாம். ஒரு 4 விசில் விடுங்க. அப்போ தான் நல்லா குழைய வேகும். ரொம்பவே சூப்பரான ரெசிபி. ரொம்ப குயிக்காக 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா கூட போதுங்க. ரொம்பவே சூப்பராக செஞ்சிடலாம். ரொம்ப க்ரீமியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெக்சராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த ஃபுட்டு செஞ்சாலும் நீங்கள் பெரியவங்க சாப்பிட்டு பாருங்கள், உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கான்னு. அப்போ தான் குழந்தைங்களும் அதை சாப்பிட முடியும். எதையாவது ஒரு ஃபுட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு அப்படியே நம்ம கொடுக்கக்கூடாது. நம்மளும் சாப்பிட்டு பார்க்கணும் அது எப்படி இருக்குதுன்னு, டேஸ்ட் எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா 4 விசில் அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பருப்பு மசிப்போம் இல்லைங்களா, அதில் வந்து நல்லா மசிச்சிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். காலிஃப்ளவராக இருக்கட்டும், உருளைக்கிழங்கா இருக்கட்டும், எல்லாமே நல்லா அந்த சாதத்தோட மேட்ச் ஆகி சூப்பராக வந்துருக்கும். நல்லா க்ரீமியாக இருக்கும். இதில் லைட்டாக இனிப்பும் வந்து இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டுக்கிறதுனால ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை கொடுத்து பாருங்கள் குழந்தைக்கு, அப்போ தெரியும். நல்லா வெயிட்டும் போடுவாங்க. ரொம்ப சூப்பரான ரெசிபி இது. போன வீடியோவில் என் பொண்ணு பற்றி சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோவில் நம்ம அதே தொடர் விஷயத்தை நம்ம பார்க்கலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்கள் வீட்டில் வழக்கம் போல் லைட்டிங் இந்த கலரில் தான் இருக்குது. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலரில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் லைட்டாக வெதன்னு கொடுங்க. அப்போ தான் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. சூடு கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது. அதனால் வெதன்ற சூட்டோடு கொடுங்க. ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.